இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு ஏஎல் விஜய் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இயக்குனர் அப்படிங்கிறதையும் தாண்டி தலைவா படம் நடிக்கல ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு, ஒரு தம்பி மாதிரி ஆகிட்டார். அவர் இந்த ஷட்டர் படத்தை ஒரு ரீமேக் பண்ணுறோம் அப்படின்னு அனுப்புனார். பார்த்தப்போ ஃபஸ்ட்டு இந்த கதையை பார்த்தப்போ எனக்கு மிகப்பெரிய அதிசயம். ஜாய் மேத்யூ சார், ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இப்படி ஒரு கதையை எப்படி கன்சீவ் பண்ண முடியுது? நான் நடித்ததுக்காக பேசலை. இந்த படம் ஷட்டர் படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்க போகிறவங்களுக்கு தெரியும். எப்படி இப்படி ஒரு கதையை வந்து அவர் கன்சீவ் பண்ணார்னா, இப்போ அவர் பேசும்போது தெரிஞ்சுட்டு அதுக்கு அவர் எவ்வளோ பெயின் எடுத்துட்டார் அப்படின்னு. படம் பார்த்து மறந்துட்டேன். என்னையா இப்படி ஒரு சப்ஜெக்டு, அந்த சப்ஜெக்டை பற்றி எஸ்ஜே சூர்யா சார்கிட்ட சொல்லி கேட்டுறேன். இசை படத்தினுடைய ஷூட்டிங் அப்போ, சார் சூர்யா சார் இப்படி ஒரு கதை அப்படின்னு அவர் அவுட்லைனை கேட்டு, என்ன சார் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க சார், யார் ஆண்டனி டைரக்ட் பண்ணுறாரு சார், கேமரா வந்து MS பிரபு சார் பண்ணுறாரு, இப்படி யூகி சேது டைலாக் எழுதுறாரு சார், பிரமாதமான டீம் சார், மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னார். படம் பார்த்தோன்னே எனக்கு என்ன ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு. என்னடா நம்ம இந்த கேரக்டர் நடிக்கலாமா, யூகி சேது பண்ண கேரக்டர் பண்ணலாமா, இப்போ வருண் நம்ம ஐஸ்வரி வேணாம் பேரை அது பண்ண முடியாது, அது கொஞ்சம் யூத் கேரக்டரு. யூகி சேது சார் இல்லை, இருந்தாலும் கூட அதில் வயசு பிரச்சனை இல்லை. ஆட்டோ டிரைவருங்கிறத அந்த கதையில் என்ன பண்ணுறாருங்கிறத பிரச்சனை, வயசு பிரச்சனை இல்லை. இதில் எந்த கேரக்டர் ஸ்கோர் பண்ணணும் திங்க் பண்ணிட்டு இருக்கல. இன்னொரு பெரிய அதிர்ச்சி, அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் ஹீரோயினா பண்ணுற இப்போ வந்து அனுமோல் தான் இப்போ படத்தில் பேர். சரி, அப்போ யார் ஹீரோயின் தெரியல. என்னடா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ட்ராமாட்டிக் த்ரில்லர். நீங்கள் தான் கரெக்டான பேர் சொன்னீங்க, ட்ராமாட்டிக் த்ரில்லர். இது என்ன ஜானரில் கொண்டு போய் சேர்த்துன்னு எனக்கு தெரியல. ட்ராமாட்டிக் த்ரில்லர். சரி, நம்ம எதுக்கியா யூகி சேது சார் கேரக்டராக இந்த கேரக்டர் குழப்பம் பண்ணோம். எப்படி இருந்தாலும் இந்த படம் வரல. இப்போ அவங்க அனுமோல் நடிச்சிருக்கிற கேரக்டர் ஸ்கோர் பண்ணிடுமே, நம்ம நடிக்கலாமா வேண்டாமா? ஏன்னா நான் வந்து கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கிற படங்கள்லேயே ஒரு ஹீரோவுக்கு ஈக்குவலாக எனக்கு பேர் வந்துடும். இப்போ தலைவா வந்து இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு விஜய் தம்பி, இருந்தாலும் அவருக்கு ஒரு நல்ல பேர் எனக்கு வரும். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ராஜா ராணி, இப்போ ரிலீஸ் ஆன பாகுபலி, இப்படி எல்லாத்துலேயும் வந்து எனக்குன்னு ஒரு தனி பேர் வரும். இப்போ நான் வந்து ஒரு கதையின் நாயகனாக நான் மட்டும் ஹீரோன்னு சொல்ல முடியாது. இதில் இருக்கிற எல்லா கேரக்டர் ஹீரோ தான். அதனால தான் நான் யூகி சேது கேரக்டர் பண்ணுமா, அவர் வருண் கேரக்டர் பண்ணுமாங்கிற அளவு குழப்பம். அப்படி ஒரு கதை. எல்லாத்தையும் மீறி இந்த ஹீரோயினுக்கு பேர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்படி ஒரு குழப்பம். சரி, அப்போ என் பொண்ணும் சிபியும் தான் சொன்னாங்க, திவ்யா சிபியும் சொன்னாங்க, இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் என்னதான் கேரக்டர் ரோல் நடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு படத்தில் நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு படம் வர்றது இன்னைக்கு உங்கள் வயசுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை இந்தியன் சினிமாவில் கிடையாது. அமிதாப் பச்சன் சாருக்கு மட்டும் நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்தியன் சினிமாவில் கிடையாதுன்னா, இங்கே டூயட்டுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதுதான். இல்லாட்டி வந்து நீங்கள் சும்மா ப்ரூஸ் வில்லிஸையும் டென்சல் வாஷிங்டன், மார்கன் ஃப்ரீமேன் எல்லாம் நினச்சிக்கிட்டு இந்த வயசில் ஒரு ஓமர் முக்தார், ஆண்டனி குயின் எல்லாம் நினச்சிட்டு பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு சூழல் இங்கே கிடையாது. இங்கே அப்படி ஒரு சூழல் கிடையாது. அது அமிதாப் பச்சன் சாருக்கு மட்டும் எப்படி அமையுது?